ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல் இருக்கிற எக்ஸைஸ் 1.4ல் 4th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஏபிசின்னு 3 செட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸோட ஃபார்முலா என்னென்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ப்ராக்கெட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதில் எல்ஹெச்எஸ்ல வந்து என்ன இருக்குன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சிக்கு வந்து பிராக்கெட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிற √3, அடுத்து √5, 6, 13. அடுத்து இன்டர்செக்ஷன் சியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிற √2, √3, √5, அடுத்து 9. அப்புறம் இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதுவோம். காமனாக இங்கே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, எனக்கு √3 வந்து காமனாக இருக்குது, √5 வந்து எனக்கு காமனாக இருக்குது, வேறு எதுவுமே காமனாக இல்லை. இப்போ நான் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, -11, √2, √5, 7ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் இன்டர்செக்ஷன் போட்டோம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சரை இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதை அடுத்து எழுதிக்க √3, √5. இப்போ இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குங்கிறத பார்க்கணும் இன்டர்செக்ஷனுங்கிறப்ப. இப்போ இது ரெண்டுலேயும் எனக்கு என்ன காமனான எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, எனக்கு √5 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்படின்னா எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர் √5 கிடச்சிருக்கு. அதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஆர்ஹெச்எஸ் வந்து பார்க்கணும். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்க தான் பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்படின்னா ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டேன். அடுத்து பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னங்கிறத பார்க்கணும். இப்போ இது ரெண்டுலேயும் எனக்கு காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, எனக்கு √5 மட்டும்தான் காமனாக இருக்குது. அதை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி, அடுத்து இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன், √5. அதை எடுத்து எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். இது ரெண்டுலேயும் எனக்கு காமனாக என்ன எலமெண்ட் இருக்குன்னா, √5 மட்டும்தான் எனக்கு காமனாக இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிட்டேன். இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால அதை செகண்ட் ஒன் நெட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் √5 தான், ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் √5 தான். அப்படின்னா எனக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக தான் இருக்குது. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கலாம், வெரிஃபைடுன்னு போட்டுக்கலாம். நான் இங்கே வெரிஃபைடுன்னு எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.